வணக்கம் மகளே, நான் உங்கள் சித்ரா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீ தீயாய் இல்லை தென்றலா, அத்தியாயம் 67. அண்ணி, ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்கா என்று சீதா கேட்க, ரொம்ப நல்லா இருக்கு சீதா, பட் இவ்ளோ ட்ரெஸ் எதுக்கு என்று மது கேட்க, அண்ணா ரெடி பண்ண சொன்னாரு நீ, அதான் நான் ரெடி பண்ணேன் என்று சீதா சொல்ல, சரி அண்ணி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, சோ நான் என்னோட ரூமுக்கு போறேன். ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்து ஃபிட் செக் பண்ணி சொல்லுங்க அண்ணி என்று சீதா சொல்ல, ம் சரி சீதா, சொல்றேன் என்றாள் மது. ஓகே அண்ணி, பாய், குட் நைட் என்று சொல்லிவிட்டு சீதா அங்கிருந்து நகர்ந்தாள். சீதா கொடுத்த துணிகளை எல்லாம் அலமாரியில் அடுக்கிய மது திவ்யாவிற்கு அழைத்தாள். மதுவின் எண்ணிலிருந்து அழைப்பு வரவும் அதை அட்டன் செய்தாள் திவ்யா. என்னடி, என்ன அதுல கூப்பிட்டு இருக்க என்று திவ்யா கேட்க, இப்போ ஒரு பொது பிரச்சனை வந்திருக்குடி, அதான் என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் உனக்கு கூப்பிட்டேன் என்று மது சொல்ல, மிஸ் மது மேடம், நீங்க ராகவன் ருத்ரமூர்த்தி அரண்மனையில இருக்கீங்க, அவரை தாண்டி உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, யாரு பிரச்சனை கொடுக்க முடியும் என்று திவ்யா கேட்க, இந்த பிரச்சனைக்கு காரணமே ராகவன் ருத்ரமூர்த்தி தான் என்று மது சொல்ல, என்னடி சொல்ற, என்ன சொன்னாலும் புரியுற மாதிரி சொல்லு என்றாள் திவ்யா. அவரு நாளைக்கு ஃபாரின் போறாருல, அவரோட எண்ணெய் ஒழிச்சிட்டு போறான், 7 நாள் இருப்பான் என்று மது சொல்ல, பைத்தியக்காரி, இதையானே பிரச்சனைன்னு சொன்ன என்று திவ்யா கேட்க, ஆமா என்றாள் மது. இதுல என்ன பிரச்சனை, இது சந்தோஷமான விஷயம் தானே என்று திவ்யா சொல்ல, அதில்லடி, அவரோட நான் ஃபாரின் போற விஷயம் லதாவுக்கும் மாயாவுக்கும் தெரிஞ்சா என்ன ஆகுமோ, அத நினைச்சாதான் பயமா இருக்கு என்று மது கூற, ஹே, அவளுகெல்லாம் ஒரு ஆளுன்னு நினைச்சு பயந்துட்டு இருக்கு பாரு, பவர் ஆகும் அண்ணா. 10 நாளா தூங்காம கொல்லாம அவங்க அப்பா இறந்த துக்கத்துல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம இருக்காரு. அவரு அப்பா இறந்ததுக்கு ஒரு சுட்டு கண்ணீர் கூட அவர் விடல. ராகவன் அண்ணா பாவண்டி, உன்னை எதுக்காக அவர் கூட ஃபாரின் அவர் அழைச்சிட்டு போறாருன்னு தெரியாது, பட் நீ அவர் கூட இருக்கிறது அவருக்கு ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் என்றாள் திவ்யா. நீ சொல்றதும் சரிதாண்டி என்றாள் மது. அப்புறம் என்ன, சந்தோஷமா தூங்கு, காலையில நேரமே நான் அரண்மனைக்கு வரேன் என்றாள் திவ்யா. சரி, பாய், குட் நைட் என்றபடி அழைப்பை துண்டித்தாள் மது. மாடியில் காய்ந்து கொண்டிருக்கும் தன் உடைகளை எடுக்க மாடிக்கு சென்றாள் மது. அப்பொழுது இரவு 9 மணி இருக்கும். மாடிக்கு சென்ற மது அங்கு ராகவனை பார்த்ததும் அதிர்ந்து விட்டாள். அவன் வெறும் தரையில் கைகளை தலைக்கு வைத்தபடி வானத்தை பார்த்து படுத்திருந்தான். என்னது, இவர் இங்க படுத்திருக்காரு என்று நினைத்த மது அவனின் பக்கம் சென்றாள். ராகவன் கண்கள் மூடி படுத்திருந்தானே தவிர உறங்கவில்லை. ஆனால் ராகவன் கண்கள் மூடி படுத்திருப்பதை பார்த்த மதுவோ, அவரு நல்லா தூங்கிட்டு இருக்காரு போல என்று நினைத்தவள் அவன் அருகே சென்று அவன் பக்கத்தில் அமர்ந்து கொண்டாள். டி ஷர்ட்டும் அரைக்கால் ட்ரௌசரும் அணிந்திருந்தான் ராகவன். கையில் ஒரு ஐமுன் காப்பும் கழுத்தில் ஒரு தங்க செயினும் மட்டுமே அணிந்திருந்தான். அவன் பக்கத்தில் ஒரு நீர் பாட்டில் இருந்தது. தரையில் ஒரு பாய் கூட விரிக்காமல் படுத்திருந்தான் ராகவன். மதுவின் கொலுசுலியை வைத்தே ராகவன் மது மாடிக்க வந்து இருக்கிறாள் என்பதை தெரிந்து கொண்டான். கண்களை விழித்தால் நிச்சயம் மது தன்னிடம் பேச முயற்சிப்பாள். ஏற்கனவே மதுவின் மீது கோபத்தில் இருக்கும் ராகவன் கோபப்பட்டு வார்த்தைகளால் அவளை நோகடித்து விடுவானோ என்பதை யோசித்து தன் கண்களை மூடி உறங்குவோன் போல படுத்து இருந்தான். ராகவனின் பக்கம் அமர்ந்த மதுவோ தன் வளையல்களால் ஓசை எழுப்பி பார்த்தான். ராகவன் இயலவே இல்லை. 10 நாளா தூங்காம கொள்ளாம ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு என்னைக்குதான் தூங்குறாரு போல, தூங்கட்டும், நல்லா தூங்கட்டும் என்றபடியே அவனின் சிகையை மெல்ல தன் கையால் வருடி விட்டாள் மது. அந்த சமயம் காற்றும் சில்லென வீசவும் அடித்த காற்றில் அலையலையான அவனது சிகை அசைந்தாட தூக்கத்திலும் கம்பீரம் குறையாத தன் அவனின் அழகை ரசித்துக் கொண்டாள் மது. நான் தானே உங்களை நொடிக்கு நொடி நினைச்சிட்டே இருக்கேன், ஆனா நீங்க என்ன நினைக்கிறதே இல்லைல்ல. 9 நாளா உங்களை பார்க்காம எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா. நீங்க என்ன பண்றீங்களோ, சாப்பிட்டீங்களோ இல்லையோன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் தெரியுமா. உங்களை பார்க்காம உங்க கூட பேசாம என்னால சரியா தூங்க கூட முடியல, சாப்பிட முடியல. ஒரு சுத்து இழைச்சிட்டேன்னு தெரியுமா. என்னமோ என்ன பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சொன்னீங்களாமே, என்கிட்ட பேசாம என்ன பார்க்காம நீங்க இருந்துருவீங்களா? முடியாது, நிச்சயமா உங்களால முடியாது.
அப்படி இருக்கும்போது ஏன் நீங்க என்ன உங்களை பார்க்க வரக்கூடாதுன்னு சொன்னீங்க? அதனாலதான் பிளான் பண்ணி உங்களோட பர்சனல் கேர்டேக்கரா உங்க கூடவே இருக்கிற மாதிரி வேலையை ரெடி பண்ணி உங்களை நான் பார்க்க வந்துட்டேன்ல. எப்படி என் சாமர்த்தியம்! மீச மச்சான், என் உலகமே நீங்க தான். ஆனா உங்களுக்கு தான் அது தெரியல. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ உங்க கூட எதுக்கு என்ன கன்னடா அழைச்சிட்டு போறீங்க? இல்ல, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது என்று வாய்விட்டு ராகவன் உறங்கிக் கொண்டிருப்பதாய் நினைத்து பேசிக் கொண்டிருந்தாள் மது. ராகவனும் மது பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டு படுத்திருந்தான். என்னை பார்க்காம மேடமால இருக்க முடியாதான், ஆனா ஆனந்த கல்யாணம் பண்ண சரின்னு சொல்லுவாங்க என்று நினைத்துக் கொண்ட ராகவன் மேலும் நடிப்பை தொடர்ந்தான். நான் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றது உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா என்னன்னு நினைச்சேன், உங்களை மாதிரியே பெங்களூர்ல பெரிய ஆளா ரேசிங்ல வந்துட்டு அதுக்கப்புறம் உங்க முன்னாடி வந்தேன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். அதனாலதான் உங்ககிட்ட சொல்லல. நிச்சயமா ஒரு நாள்ல நான் பெரிய ஆளா வருவேன். அப்போ உங்ககிட்ட சொல்றேன். நான் சொல்லுன்னு கோவிச்சுக்காதீங்க. நான் ரேஸ்ல பெரிய ஆளா ஆனதுக்கு அப்புறம் நமக்குள்ள நமக்கு என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் சரியா நடக்கும் என்று மது சொல்ல, இவ்வளவு கார் ரேஸ்லயே பார்ட்டிசிபேட் பண்ண கூடாதுன்னு நான் சொல்லலாம்னு இருந்தா இவ என்னென்னலாமோ யோசிச்சு வச்சிருக்காளே. பெரிய ஆளாகி பேரு வாங்கி அதுக்கப்புறம் என்ன கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறா போல. அப்புறம் எதுக்கு இந்த ஆனந்தோட ஒரு நிச்சயம் கல்யாணம் எல்லாத்தையும் சரியா பண்றேன்னு நினைச்சிட்டு தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கா என்று நினைத்து கொண்டான் ராகவன். இப்படியே வெகு நேரம் ராகவனிடம் பேசிக் கொண்டிருந்த மது அவன் பக்கத்திலேயே படுத்துக் கொண்டாள். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ராகவனிடம் பேசி இருக்கிறாள் மது. அதையெல்லாம் ராகவன் பொறுமையாக கேட்டுக்கொண்டுதான் இருந்தான். தன் பக்கத்தில் படுத்த மது தூங்கியதும் எழுந்த ராகவன், அடி பாவி, எவ்வளவு நேரம் வாய் வலிக்க பேசியிருக்க நீ, எத்தனையோ இவ்வளவு நாளா எங்கடி மறைச்சு வச்சிருந்த என்று ராகவன் குழந்தை போல் உறங்கிக் கொண்டிருக்கும் மதுவை பார்க்கிறான். அவள் வெறும் தரையில் தன்னை போலவே உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் தலை பூ போல பக்கத்தில் இழுத்த ராகவன் அவளின் தலையை எடுத்து தன் கரத்தில் வைத்துக் கொண்டான். தன்னை மறந்த மதுவோ அவளின் ஒரு கரத்தை ராகவனின் மார்பின் மீது போட அவளை பார்த்து மென்புன்னகையை உதிர்த்தவன் அவள் நெற்றியில் இதில் புதைத்துவிட்டு அவளோட உறங்கி போனான். விடியற்காலை 5 மணி இருக்கும். வாசுவிற்கு அழைத்தான் ராகவனின் மருத்துவர். நேரத்திலேயே எழுந்து தனது உடற்பயிற்சி கூடத்தில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த வாசுவோ தன் கைபேசியில் மருத்துவரின் எண்ணை பார்த்ததும் அட்டன் செய்து காதில் வைத்தான். என்ன டாக்டர், இவ்வளவு ஏர்லியரா கால் பண்ணிருக்கீங்க என்று வாசு கேட்க, நைட் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புறேன் வாசு, அதான் ராகவன் சார் தூங்குறாரா அப்படிங்கிறத விசாரிக்க கூப்பிட்டேன் என்று மருத்துவர் சொல்ல, எஸ்டர்டே ஈவினிங் வரைக்கும் ராகவன் தூங்கல டாக்டர். 10 நாள் கழிச்சு நேத்துதான் அரண்மனைக்கு போயிருக்கான். இன்னைக்கு வேற ஃபாரின் போறான். இப்ப போய் பார்த்தா அவன் தூங்கினானா இல்லையான்னு தெரியும் என்று வசு சொல்ல, வாட், 3 டேஸ்க்கு முன்னாடி நீங்க என்ன பார்த்தப்பவே நான் என்ன சொன்னேன்? 7 டேஸா? நம்ம பாடிக்கு தூக்கம் கொடுத்து ரெஸ்ட் கொடுக்கலன்னா பிபி ரைஸ் ஆகி ஹார்ட் அட்டாக் வர சான்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? 9 நாளா ராகவன் தூங்கலன்னு அசால்ட்டா சொல்றீங்க வாசு. ராகவன் சார் நேரத்துக்கு தூங்கணும். நேத்து நைட் தூங்கலன்னா அவர் என்கிட்ட அழைச்சிட்டு வாங்க. ஃபாரின் ட்ரிப் எல்லாம் அலோவ் பண்ணாதீங்க. அப்புறம் இதையும் மீறி நீங்க ஃபாரின் ட்ரிப் அவரை அலோவ் பண்ணனா ராகவன் கன்னடாவில இருந்து திரும்பி வர்றப்போ உயிரோட வரமாட்டார். பி கேர்ஃபுல் என்றார் மருத்துவர். என்ன டாக்டர் சொல்றீங்க என்று வாசு கேட்க, உண்மையைத்தான் சொல்றேன். சீக்கிரம் ராகவன் சாரை போய் பாருங்க. அவர் நேற்று நைட்டு தூங்கினாரா இல்லையா அப்படின்னு பாருங்க. தூங்கலன்னா என்கிட்ட அழைச்சிடுவாங்க என்று மருத்துவர் சொல்ல, ஓகே டாக்டர், நான் இப்பவே ராகவனை போய் பாக்குறேன் என்றபடி வாசு அரண்மனைக்கு விரைந்தான். அரண்மனை தோட்டத்தில் நின்று கொண்டு சஞ்சய் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தான். புயல் வேகத்தில் வாசுவின் கார் அரண்மனைக்குள் நுழைந்ததும் வாசுவின் காரை பார்த்த சஞ்சய், என்ன இவ்வளவு காலையிலேயே வாசு மாம் சொந்திருக்காரு என்றபடியே அரண்மனையின் வாயில் அருகில் சஞ்சய் செல்ல அதற்குள் வாசுவின் காரும் அங்கு வந்து விட்டது. என்ன மாம்ஸ், இவ்வளவு ஏர்லியரா வந்திருக்கீங்க என்று சஞ்சய் கேட்க, எல்லாம் உங்க அண்ணனாலதாண்டா, எங்கடா அவன் என்று வாசு கேட்டுக்கொண்டே காரில் இருந்து இறங்க, என்னாச்சு மாம்ஸ், அண்ணா அவர் ரூம்ல தான் இருப்பாரு என்று சஞ்சய் சொல்ல, ரூம்ல இருக்கானா, தூங்கிட்டு இருக்கானா என்றான் வாசு. தெரியலையே என்றான் சஞ்சய். இன்னைக்கு மட்டும் அவன் தூங்காம இருக்கட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் அவனை
என்றபடியே அரண்மனைக்குள் வாசு நுழைய அவன் பின்னாலேயே சஞ்சயும் அரண்மனைக்குள் சென்றான். ராகவனின் அறையை ராகவன் வாசுவை தவிர யாராலும் திறக்க முடியாது. ராகவன் அறைக்கு சென்ற வாசு அவன் அறை கதவை தட்டினான். ராகவா, ராகவா என்று வாசு அழைத்து பார்த்தான். ஆனால் ராகவனிடம் பதில் இல்லை. வாசுவின் பிங்கர் பிரிண்ட் வைத்தால் ராகவனின் அறை கதவு திறந்து கொள்ளும். தன் நண்பனுக்கு அவ்வளவு உரிமையை கொடுத்து வைத்திருந்தான் ராகவன். அறையை திறந்து கொண்டு உள்ளே சென்றான் வாசு. அவன் அறையின் மெத்தையில் ராகவன் இல்லை. ராகவனின் ஜிம், யோகா செய்யும் இடத்தில், புத்தகம் படிக்கும் இடத்தில், நீச்சல் குளம், மினி தியேட்டர் என எல்லா இடத்திலும் வாசுவும் சஞ்சயும் பார்த்து விட்டனர். ஆனால் எங்கும் ராகவன் இல்லை. மாம்ஸ் ஒருவேளை ஆபீஸ் போயிருப்பாரோ அண்ணா என்றான் சஞ்சய். வாய்ப்பில்லடா, நான் செக் பண்ணிட்டேன் என்றான் வாசு. அப்புறம் ஆனா எங்கதான் போயிருப்பாரு, ஒருவேளை மாடியில இருப்பாரோ என்றான் சஞ்சய். அவங்க அதுக்கிட்ட இவன் போறான் என்றான் வாசு. ஒருவேளை தூக்கம் வரலன்னு அங்க போய் அண்ணா தூங்கிருக்கலாம்ல. நைட் டைம்ல நிறைய நாள் அண்ணா மாடியில டைம் ஸ்பெண்ட் பண்றத நான் பாத்திருக்கேன் மாம்ஸ், அதான் என்று சஞ்சய் சொல்ல. சரி வா போய் பாப்போம் என்றான் வாசு. வேக எட்டுக்குள்ளோடு வாசுவும் சஞ்சயும் மாடியின் கதவை திறந்து அங்கும் இங்கும் தனித்தனியே பார்த்து கொண்டிருக்க, மாம்ஸ் என்றான் சஞ்சய். என்னடா என்றபடியே சஞ்சயின் பக்கம் ஓடி வந்தான் வாசு. அங்கு மதுவும் ராகவனும் உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்த சஞ்சய்க்கும் வாசுவுக்கும் அதிர்ச்சியில் பேச்சே வரவில்லை. டேய் வா கிளம்பலாம் என்று வாசு சொல்ல, சரி மாம்ஸ் என்றபடியே சஞ்சய் வாசுவோடு மாடியிலிருந்து இறங்க, எப்படிடா ராகவன் மாடியில தூங்கிட்டு இருக்கான், அதுவும் மதுவோட, இது எப்படி நடந்திருக்கும் என்று வாசு கேட்க, எப்படி நடந்தது ஏன் நடந்ததெல்லாம் யோசிக்காம 10 பகல் 9 இரவு கழிச்சு இன்னைக்காவது அண்ணா நல்லா தூங்குறாருன்னு சந்தோஷப்படுங்க மாம்ஸ் என்று சஞ்சய் சொல்ல, ஆமாண்டா அது என்னமோ உண்மைதான். நம்ம டாக்டர் வேற காலையில 5 மணிக்கே போனை பண்ணி ராகவன் இன்னைக்கும் தூங்கலன்னா அவனுக்கு பிபி ரைஸ் ஆகும், ஹார்ட் அட்டாக் வந்துடும்னு பயம் முறுத்திட்டாருடா. நல்ல வேலையா அவன் தூங்கிட்டுதான் இருக்கான் என்று வாசு சொல்ல, அது சரி மாம்ஸ், நாம வேற அவங்க 2 பேரையும் எழுப்பாம வந்துட்டோம், வேற யாராவது பாத்துட்டா பிரச்சனை ஆகிட போகுது என்று சஞ்சய் சொல்ல, உங்க அப்பா, பெரியம்மா, மாயா இவங்க பார்த்தாதான் பிரச்சனை ஆகும். ஆகட்டுமே, பிரச்சனை ஆனா அத ராகவன் பாத்துப்பாண்டா என்று வாசு சொல்ல, அதுவும் சரிதான் மாம்ஸ், அண்ணனுக்கு 8 மணிக்கு பிளைட், 7:30 மணிக்காவது அண்ணாவும் அண்ணியும் ஏர்போர்ட்ல இருக்கணும் என்று சஞ்சய் சொல்ல, ரொம்ப நாள் கழிச்சு நல்லா தூங்குறாண்டா, தூங்கட்டும், நாம எழுப்ப வேண்டாம், பிளைட் மிஸ் ஆச்சுன்னா அடுத்த பிளைட்ல கூட போகட்டும் என்றான் வாசு. சரி வாங்க, சூடா ஒரு கப் காஃபி மொத்தம் அண்ணா கையால குடிப்போம் என்றபடியே வாசுவோடு சஞ்சய் வரவேற்பறைக்கு சென்றான். சொல் என்று சூரிய கதிர்கள் மதுவின் மீது படவே கண்களை விழித்தாள் மது. கண்களை விழித்தவளின் பார்வையில் பட்டது என்னவோ ராகவன். இவர் எப்படி நம்ம ரூம்ல என்றபடியே எழுந்து அமர்ந்த மது சுற்றுமுற்றும் பார்த்தான். அட, மாடிக்கு ட்ரெஸ் எடுக்க வந்துட்டு இங்கே தூங்கிட்டேனா, அச்சோ நைட்லாம் இவர் பக்கத்துலயா தூங்கி இருக்க, இப்படி பண்ணிட்டியா மது என்று தனக்கு தானே நினைத்து கொண்ட மது கொடியில் காய்ந்து கொண்டிருந்த தன் உடைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு சென்றாள். மது எழுவதற்காகவே காத்திருந்த ராகவன் அவள் சென்றதும் விழி திறந்து எழுந்தவன் தன் தோலை பார்த்தான். நைட்லாம் என்னோட சூழ்ற தலகாணி மாதிரி யூஸ் பண்ணியிருக்கா என்று தனக்கு தானே கூறிக்கொண்டவனின் ஆழ்மனதோ, அடே ராகவா, அவளா உன் கை மேல தலை வச்சு படுத்தா, தரையில படுத்தவள நீ தாண்டா தூக்கி கை மேல படுக்க வச்ச என்று அவனை திட்டியது. அதுவும் சரிதான் என்று சோமன் முடித்தவன் தன் அறைக்கு சென்றான். மாடியிலிருந்து தன் அறைக்கு செல்லும் ராகவனையும் துணிகளோடு தன் அறைக்கு சென்ற மதுவையும் வாசுவும் சஞ்சயும் வரவேற்பறையில் அமர்ந்து காஃபியை அருந்தியபடியே பார்த்தனர். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சத்தமில்லாமல் சிரித்துக் கொண்டனர். அந்த சமயம் பார்த்து சீதா தன் அறையிலிருந்து வெளியில் வந்தார். சீதாவை பார்த்த சஞ்சயோ, என்ன சீதா அதிசயமா இருக்கு, 6:30க்கே எந்திரிச்சிட்ட என்று சஞ்சய் கேட்க, ராகவன் அண்ணா அண்ணிய கனடா கூட்டிட்டு போறாரு அண்ணா, சோ அன்னைக்கு பேக்கிங்க்கு ஹெல்ப் பண்ண சொன்னாரு என்று சீதா சொல்ல, எது கனடாவா, யாரு போறா என்றபடியே அங்கு வந்தார் பார்த்திபன். யாரு போனா உங்களுக்கு என்னப்பா என்றான் சஞ்சய். டேய், இந்த வீட்டுல நானும் ஒரு உறுப்பினர், என் அண்ணன் போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டோட பெரிய மனுஷன் நான் தான், இந்த வீட்டுல என்ன நடந்தாலும் எனக்கு தெரியணும் என்றபடி சோபாவில் அமர்ந்தார் பார்த்திபன். இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்பா என்றாள் சீதா. யாரோ கனடா போறாங்கன்னு சொன்னியே, அது யாருன்னு எனக்கு தெரியணும் என்றார் பார்த்திபன். அவ்வளவுதானே, சொல்றேன், ராகவன் அண்ணாவும் அண்ணியும் தான் கனடா போறாங்க என்று சீதா சொல்ல,
ராகவனுக்கு எப்படா எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணுனீங்க என்று பார்த்திபன் கேட்க, மது உன்னையதான் அண்ணின்னு சொன்னேன்ப்பா என்றாள் சீதா. இத நம்ம புதுக்கதையா இருக்கு. அந்த கரிகாலன் பையனோட இன்னும் 2 வாரத்துல அந்த மதுவுக்கு கல்யாணம் ஆக போகுது. நீ என்னடானா அவளை போய் அண்ணின்னு சொல்லிட்டு இருக்க என்று பார்த்திபன் கூற, சீதா ஒன்றும் பேசாது அமைதியாய் இருந்தார். அப்பா, மது அண்ணியா அண்ணின்னு கூப்பிடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப எங்களுக்கு யார பிடிக்குதோ அவங்கள நாங்க அண்ணின்னு கூப்பிட்டுப்போம். அது மட்டும் இல்லாம மது அண்ணி ராகவன் அண்ணா கூட எங்க வேணும்னாலும் போவாங்க. அதுக்கு உங்க பெர்மிஷன் எல்லாம் தேவையில்லை. அண்ட் ஒன் மோர் திங், இதுக்கும் மேல ஏதாவது பேசணும்னா மேல ரூம்ல தான் அண்ணா இருக்காரு, அவர்கிட்ட போய் பேசிக்கோங்க என்று சஞ்சய் சொல்ல, அப்பனையே எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டியாடா நீ என்றார் பார்த்திபன். அப்ப சரியா இருந்தா நான் ஏன் எதிர்த்து பேச போறேன் என்று சொல்லிவிட்டு சஞ்சய் எழுந்து அவன் அறைக்கு செல்ல, வாசுவும் சஞ்சய் பின்னாடியே சென்று விட்டான். அவர்கள் சென்ற பின்பு தன் தந்தையை பார்த்த சீதாவோ, அப்பா, நான் உங்க நல்லதுக்கு ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கோங்க. தேவையில்லாம ராகவன் அண்ணா விஷயத்துல தலையை விட்டு உங்களுக்கு நீங்களே பிரச்சனையை உண்டு பண்ணிக்காதீங்க என்று தன் தந்தையிடம் சீதா சொல்லிவிட்டு மதுவின் அறைக்கு சென்று விட்டார். மதுவோடு ராகவன் கனடா செல்லும் விஷயத்தை அறிந்து கொண்ட பார்த்திபன் எப்படி அமைதியா இருப்பார்? உடனே இந்த விஷயத்தை லதா காதில் போட்டு விட்டார். இதை கேட்ட லதாவோ, என்னது, ராகவனோட மது கனடா போறாளா? எப்படி அவ போறான்னு நானும் பாக்குறேன் என்று நினைத்த லதாவும் மதுவின் அறைக்கு சென்றாள். அங்கு சீதாவும் இருந்ததை பார்த்த லதாவும், சீதா, நீ என்னமா மது ரூம்ல இருக்க என்றாள் லதா. உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் பெரியம்மா, மது கிட்ட என்றாள் சீதா. என்ன பத்தியா என்றாள் லதா. ஆமா பெரியம்மா, இன்னும் 2 வாரத்துல கல்யாணத்தை வச்சுட்டு அண்ணன் கூட ஃபாரின் போனா லதாத்த திட்டுவாங்கன்னு மது சொன்னாங்க. பட் நான் தான், நீங்க இப்போ அண்ணாவோட பர்சனல் கேர்டேக்கர். சோ நீங்க அண்ணா கூட இருந்தானா அண்ணா ஹெல்த் நல்லா இருக்கும். என் அண்ணனோட ஹெல்த்தை விட என் பெரியம்மாவுக்கு இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பெரியம்மா. சரியா நீங்களும் வந்துட்டீங்க. நான் சொன்னது சரிதானே பெரியம்மா என்றாள் சீதா. அதை கேட்ட லதாவோ, ஆமாமா, என்னோட பையனோட ஹெல்த் தான் எனக்கு முக்கியம். நீ ராகவனோட கனடா போயிட்டு வாமா என்று சொன்ன லதா வெளியில் வர, மது அறையில் இருந்து லதா வெளியில் வருவதை பார்த்த மாயாவோ, என்னதா மது அறையில இருந்து வரீங்க என்றார். அத ஏன் கேக்குறேன், ராகவன் மதுவை அழைச்சிட்டு கனடா போறானா. இந்த மதுவை மிரட்டி கனடா போறத ஸ்டாப் பண்ணலாம்னு பார்த்தா அங்க சீதா நிக்கிறான். அப்புறம் என் வாயாலேயே மதுவை ராகவனோட கனடா போயிட்டு வர சொல்ற மாதிரி ஆகிடுச்சு என்று லதா சொல்ல, லதா சொல்வதை கேட்டு, என்னது சொல்றீங்க? மது ராகவன் மாமாவோட கனடா போறதுக்கு நீங்களே பெர்மிஷன் கொடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஐயோ, அவங்க 2 பேரும் கொஞ்சம் நெருப்பு மாதிரி பக்கத்துல இருந்தா பத்திக்குமே. அத்தா, நானும் கனடாக்கு உடனே டிக்கெட் போட்டு கிளம்புறேன் என்று மாயா சொல்ல, என்னவோ பண்ணு என்றபடி லதா அவளது அறைக்கு சென்று விட்டார். மாயாவுக்கும் கனடாவுக்கு செல்ல டிக்கெட் வேறு கிடைக்கவில்லை. 2 நாள் கழித்துதான் டிக்கெட் இருந்தது. இன்னும் 2 நாள் கழிச்சுதான் டிக்கெட் இருக்கு என்று புலம்பியபடியே கனடாவிற்கு தனக்கு டிக்கெட் போட்டுக்கொண்டாள் மாயா. மதுவின் அறையில், அண்ணி, என் பெரியம்மா நல்லவங்களா கெட்டவங்களான்னு எனக்கு தெரியாது. பட் நீங்க இப்போ கனடா போறேன்னு சொன்னா நிச்சயமா பெரியம்மா எதுவும் சொல்லுவாங்க. போவேண்டான்னு சொல்லக்கூட வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் பெரியம்மா வழியிலே போய் அவங்க வாயாலேயே நீங்க அண்ணன் கூட கனடா போறதுக்கு சம்மதம் வாங்கிட்டேன் என்று சீதா சொல்ல, சீதாவின் வெள்ளந்தி மனதை புரிந்து கொண்ட மதுவோ, தேங்க்ஸ் சீதா என்றபடியே சீதாவை அணைத்து விடுவித்தார். அதை தொடர்ந்து மதுவிற்கு துணிகளை எல்லாம் பேக் செய்து கொடுத்து சீதாவோ, அண்ணே, எல்லாம் ரெடி, நீங்களும் சீக்கிரமா ரெடியாகி வெளியில வாங்க. 7:30க்கெல்லாம் நீங்களும் அண்ணாவும் வீட்டை விட்டு கிளம்பணும் என்று கூறினாள் மது. சரி சீதா என்றாள் மது. சரி அண்ணி, நான் வரேன் என்று சொல்லிவிட்டு சீதா மதுவின் அறையை விட்டு வெளியேற, மதுவோ வானத்தில் ரெக்கை கட்டி பறந்து கொண்டிருந்தார். ராகவனோடு 7 நாட்கள் மது லதா மாயாவின் தொல்லைகளின்றி தனியாக இருக்க போகிறாள். அதை நினைக்க நினைக்க மதுவிற்கு சந்தோஷமாக இருந்தது. இருந்தாலும் ராகவன் தன்னோடு அவளையும் கனடா அழைத்து போவதற்கு என்ன காரணம் என்று தெரியாமல் தான் குழம்பிக் கொண்டிருந்தாள். அந்த சமயம் பார்த்து மதுவின் கைபேசி அலறவே எடுத்து பார்த்தால் மது. அழைத்திருந்தது திவ்யா தான். ஹலோ திவ்யா என்றாள் மது.
மது, சாரிடி, எனக்கு வீட்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கு. சோ என்னால அரண்மனைக்கு இப்போ வர முடியாது. ஹாப்பியா அண்ணனோட நீ கனடா போயிட்டு வா. ஓகே என்றாள் திவ்யா. சரிடி, நான் போயிட்டு வரேன். அப்பப்போ நீ சீதாக்கு கால் பண்ணி பேசு. முடிஞ்சா அப்பப்போ அவளை போய் பாத்துக்கோ, சரியா என்று மது சொல்ல, சரி மது, நான் பாத்துக்கிறேன். ஹாப்பி ஜேர்னி என்று திவ்யா சொல்ல, மதுவும் சரிடி பாய் என்று சொன்னபடியே தன் கைபேசியை வைத்தவள் ராகவனோடு கனடா செல்ல கிளம்பிவிட்டார். இனி என்னவெல்லாம் நடக்கும் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும், மறக்காம லைக் பண்ணணும், கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணணும். அண்ட் இதே போன்ற நிறைய கதைகளை கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, பாய் பாய். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணுவோம். டாடா.